ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 10 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஜாரில் இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதாவது அரைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுலேயே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்காத பட்சத்துக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் அரைங்க. தண்ணியை அரைச்சிட்டிங்க, தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் நல்லா ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ நீங்கள் எந்த மீனாலும் சேர்த்துட்டு இதே மசாலாவை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொரிச்சிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் பாறை மீன் எடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பாறை மீனுன்னு சொல்லுவாங்க இதை. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு அதை போட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாந்து ஒட்டாத மாதிரியே இருக்கும். நம்ம அது முடிய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தோன்னா மீனில் நல்லா சாந்து ஒட்டிக்கும். அதே மாதிரி நம்ம அந்த பேஸ்ட் அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு லிக்விடாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு 2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்தே நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணதை இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour நல்லா ரெஸ்ட்டில் விடணும். அது நல்லா ட்ரை ஆகணும். மீனும் நல்லா மசாலாலாம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். மீன் பொரிக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 1/2 hour கழித்து ட்ரை ஆகிருக்கும். இப்போ 2 பக்கமும் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் போட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் கூட பொரிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தோசை தவாவில் இருக்குல்ல அதில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லைட்டாக எண்ணெயை சுற்றி விட்டுட்டு நீங்கள் 2 பக்கமும் நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா வேகிற முடியாது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.